ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் 1954ஆம் ஆண்டு வெளியான அபூர்வமான திரைப்படம் தான் தூக்கு தூக்கி. R.M. கிருஷ்ணசாமி அவர்களுடைய இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், லலிதா, பத்மினி, ராகினி, T.S. பாலையா, C.K. சரஸ்வதி, R. பாலசுப்ரமணியம், கண்ணையா அப்படின்னு பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசைமேதை G. ராமநாதன் அவர்கள். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் என்ற 5 வாசகங்கள் உண்மையாவதை காட்டுகிறது தூக்கு தூக்கி திரைப்படம். இது போன்ற உணர்வுடன் தான் தூக்கு தூக்கியின் கதாநாயகனான சிவாஜி கணேசன் அவர்கள் தொடங்குகிறார். படத்தில் முன்வைக்கப்படும் வாசகங்களை முதல்ல அவர் ஏற்கவில்லை. ஆனால் அனுபவம் ஒவ்வொரு வாசகத்தையும் உண்மையாக்கி காட்டுகிறது. நாட்டின் கஜானாவிற்கு பொருள் கொண்டு வராத இளவரசன் சுந்தராங்கனை தந்தையான அரசர் கோபப்பட்டு பொருள் கொண்டு வரும் வரை நீ நாடு கடத்தப்படுகிறாய் அப்படின்னு கட்டளையிடுறாரு. அமைச்சரையும் குலகுருவையும் பார்த்து இளவரசன் கேட்கிறான், ஏன் ஐயா, என் தந்தையின் உள்ளம்தான் இப்படியா, இல்லை எல்லாருடைய தந்தையாரின் உள்ளமும் இப்படித்தானா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு குலகுரு சொல்றாரு, சுந்தரா, பெற்ற தந்தைகளின் பேராசை பெரும்பாலும் இதுதான், மற்ற சிலர் விதிவிலக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி மிக நுட்பமான வசனங்கள் அடங்கிய தூக்கு தூக்கி உண்மையில் 1935 வந்த தூக்கு தூக்கியின் புதிய பதிப்பு தான். இதை நினைவூட்ட 2 படங்களுடனும் நேரடி தொடர்புள்ள ஒருவரும் இருந்தாரு. அவரு தான் உடுமலை நாராயண கவி அவர்கள். இசை மேதை G. ராமநாதன் அவர்களின் இசையில இந்த தூக்கு தூக்கி படத்துல மொத்தம் 11 பாடல்கள். எல்லா பாடல்களுமே செம்ம ஹிட். குறிப்பாக பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே பாடல் பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்தது. T.M. சௌந்தரராஜனின் குரலில் அமைந்த வெற்றி பாடல் இது. இதன் அப்டேட் வெர்ஷன் தான் பொம்பளைங்க காதலைத்தான் நம்பி விடாதே, அதாவது உன்னை நினைத்து படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். 1935 வந்த தூக்கு தூக்கியின் நாயகன் 3 பெண்களை மணந்து அவர்களுடன் வாழ்க்கை நடத்துறாரு. கடைசியில அவரு இப்படி பாடும் நிலை நேர்கிறது, மூவரை தேவியராய் மூவுலகில் கொண்டவர்க்கு மோட்சம் கிடைப்பது மெய்யா மனமே. ஆனா 1954 சிவாஜி அவர்கள் ஏற்ற கதாபாத்திரத்துக்கு இந்த முப்பரிமாணம் கிடையாது. ஒரே ஒரு ஜோடி தான். பழைய வெற்றி படத்தை புதுப்பித்து வெற்றி அடையலாம் அப்படின்னு தூக்கு தூக்கி காட்டிய பாதையை T.R. ராமண்ணா உற்று நோக்கினாரு. அவரு கூண்டு கிளி எடுத்து நொந்து போயிருந்த சமயம் அது. உடனே அந்த கால குலேபகாவலியை நீட்டி நிமிர்த்தி அவருமே சந்தோஷமாக பணத்தை அள்ளினாரு. தூக்கு தூக்கியில கடைசியாக நாடகமே உலகம், நாம் எல்லாம் நடிகர்கள் அப்படின்ற ஷேக்ஸ்பியருடைய வசனத்தை பேசுவாரு சிவாஜி அவர்கள். நாடகமே உலகம் என்பதையே தலைப்பாக வைத்து 1979 தூக்கு தூக்கிய ஒரு விதமான உல்டா பண்ணினாரு கதை வசனகர்த்தா ஆரூர் தாஸ். சிவாஜி நடித்த வேடத்துல K.R. விஜயா நடிச்சிருந்தாங்க. தந்தை மேஜர் சுந்தரராஜன் தன்னை வீட்டை விட்டு போ அப்படின்ற போது கொண்டு வந்தால்தான் தந்தை என்று உணர்கிறார் K.R. விஜயா. K.R. விஜயா தனது சகோதரி A. சகுந்தலாவின் வீட்டிற்கு செல்லும் போது சீர்கொண்டு சென்றால்தான் சகோதரி அப்படின்னு உணர்கிறார். அருணா பிலிம்ஸ் பட நிறுவனம் ராஜாம்பாள் அப்படின்ற துப்பறியும் கதையை படமாக்கியது. இந்த படத்துல தான் R.S. மனோகர் கதாநாயகனாக அறிமுகமானாரு. இந்த படத்துக்கு மருதகாசி எழுதிய பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. அதை தொடர்ந்து அருணா பிலிம்ஸ் அடுத்து தயாரித்த தூக்கு தூக்கி படத்துக்கு அனைத்து பாடல்களையுமே எழுதும் வாய்ப்பை மருதகாசி அவர்கள் பெற்றாரு. எங்கு திரும்பினாலும் தூக்கு தூக்கி படத்துடைய பாடல்கள் எதிரொலித்தன. மருதகாசிக்கு பல்வேறு பட கம்பெனியில இருந்து அழைப்பு வந்தது. மெட்டுக்கு பாட்டு எழுதுவதில் மருதகாசி வல்லவர்.
ஆகையால இசையமைப்பாளர்களுக்கு அவரை மிகவும் பிடிச்சு போயிருந்தது. அந்த காலகட்டத்தில் ஜி ராமநாதன், KV மகாதேவன், S தட்சிணாமூர்த்தி, விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகிய அனைத்து இசையமைப்பாளர்களின் படங்களுக்கும் மருதகாசி தான் பாடல் எழுதினாரு. வாரணம் ஆயிரம் சூழ அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த அற்புதமான பாடல் தூக்கு தூக்கி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். ML வசந்தகுமாரி மற்றும் P லீலா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலுடைய வரிகள் நாச்சியார் திருமொழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இந்த தூக்கு தூக்கி திரைப்படத்தில் சிவாஜி அவர்களுக்காக பாடல்கள் அனைத்தையுமே TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பார். சிவாஜிக்கு அவர் குரல் வெகுவாக பொருந்தி இருந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் தான் சிவாஜி அவர்களுக்காக TM சௌந்தரராஜன் அவர்கள் தொடர்ந்து பாடினார். பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த தூக்கு தூக்கி பொருளாதார ரீதியில் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. தூக்கு தூக்கி ரிலீஸ் ஆன அதே தேதியில், அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி 1954 எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்த RR பிக்சர்ஸ் கூண்டுக்கிளியும் வெளிவந்துச்சு. இரு பெரும் நடிகர்கள் சேர்ந்து நடித்த ஒரே படம் அப்படின்ற சிறப்பை தவிர வேறு எந்த சிறப்பையும் பெறாத ஒரு திரைப்படம் இந்த கூண்டுக்கிளி திரைப்படம். படத்தை TR ராமண்ணா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.